ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்ட் அண்ட் அயன் ஸ்போர்ட்ஸ் சேனல். வேர்ல்டு கப் 2024க்காக இந்திய அணி யூஎஸ்ஏ கிளம்பிட்டாங்க. பட் பாதி பிளேயர்ஸ் இன்னும் ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன். விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, யுஜேந்திர சாகல், விஜய் சேஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சன் இன்னும் வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நாளை மறுநாள் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜூன் 1 பங்களாதேஷுக்கு அகைன்ஸ்டா ஒரு வார்ம் அப் மேட்ச் இருக்கிறதுனால அந்த வார்ம் அப் மேட்சுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி ஆகணும் எல்லா பிளேயர்ஸும். அப்புறம் இந்திய அணி வேர்ல்டு கப் அடிச்சு ரொம்ப வருஷமாச்சு. நம்ம ரோஹித் சர்மா T20 கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது கப் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அடிக்கவே முடியல. செமிஃபைனல் வராங்க, ஃபைனல் வராங்க, வெளியே போயிறாங்க. இதே நடந்துகிட்டே இருக்கு இப்போ வரைக்கும். பட் இந்த வேர்ல்டு கப் எனக்கு என்னமோ தோணுது இந்திய அணி தான் டைட்டில் வின் பண்ண போறாங்கன்னு. ஏன்னா இந்திய அணி வேர்ல்டு கப் அடிச்ச வருஷம்லாம் பாருங்களே, ஒரு வீக்கான ஸ்குவாடை வச்சுதான் அடிச்சிருக்காங்க. அதே இந்திய அணி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீமா இருந்துச்சுன்னா அந்த சீசன் பிளஸ் செமிஃபைனல் ஃபைனல் வந்து வெளியே போயிறாங்க. பட் நான் ஏன் சொல்றேன்னா, இந்த வேர்ல்டு கப் 2024க்காக பவுலிங் ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவை தவிர இந்த ஸ்குவாடை வச்சு இந்திய அணி வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இந்த T20 வேர்ல்டு கப் தான் ரோஹித் சர்மாக்கு கடைசி வேர்ல்டு கப்னால கண்டிப்பா இந்த முறை வெறியோட இருப்பாப்ல ரோஹித் சர்மா. ஏன்னா வேர்ல்டு கப் 2023 பக்கத்துல வந்து விட்டுட்டாங்க. இந்த முறை இந்திய அணிக்கு எப்படியாவது வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தே ஆகணும்னு ஒரு முடிவோட போயிருக்காங்க இந்திய அணி பிளேயர்ஸ் எல்லாம். சரி, ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு இந்திய அணி வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுப்பாங்களா இந்திய அணிக்கு? இல்லைன்னா மறுபடியும் சோக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா கடைசி வரைக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.